Hi, welcome to my channel and thank you for choosing this video to watch. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா what is inside my handbag. So என்னோட மட்டும் இல்லங்க நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் நெசசரி தேவையோ அந்த மாதிரி நான் ஒரு ஹேண்ட்பேக் ரெடி பண்ணி நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ நான் இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஹேண்ட்பேக்கில் ட்ராவல் டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ரியலி மேண்டேட்ரி. அது மட்டும் தான் நான் இன்னைக்கு நான் கேரி பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக நம்ம என்னெல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் மட்டும்தான் நான் என்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ அது போக சில திங்ஸ் எனக்காக நான் என்னோட இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் யோசிச்சு நான் எனக்காக ஒரு ஹேண்ட்பேக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதாங்க என்னோட ட்ராவல் ஹேண்ட்பேக்கோட சைஸு. ஸோ ஆக்சுவலி நான் தனியாக ட்ராவல் பண்ணல, நான் அஜு கூட ட்ராவல் பண்ணுறதுனால அஃப்கோர்ஸ் எனக்கு இவ்வளோ பெரிய பேக் தேவை தான். பட் தனியாக போனாலுமே நம்ம ட்ராவல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு பெரிய ஹேண்ட்பேக் தேவை. ஸோ நியர்பை இல்லைன்னா இப்போ பக்கத்தில் தான் நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம சின்னதாக ஏதாவது கொஞ்சமாக திங்ஸ் என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து பேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ஒரு லாங் ட்ராவல் பண்ண போகிறேன், நான் இன்னைக்கு நைட்டு ட்ராவல் பண்ணி நாளைக்கு காலையில் வரைக்கும், இல்லைன்னா இப்போ நான் இப்போ யூகேல இருக்கேன். இப்போ ஊருக்கு போகிறதுனாலே லண்டன்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 11 hours கிட்ட ஆகும். ஐ மீன் டைரக்ட் ஃப்ளைட்ஸே எனக்கு ஒரு 11 hours கிட்ட ஆகுது. ஸோ அந்த மாதிரி பகலில் நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் நிறைய எசென்ஷியல் திங்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி எசென்ஷியல் திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நோ ஃபர்தர் டிலே. ஸோ எதுவும் பர்டிகுலர் ஆர்டர்லாம் இல்லை, எப்படி மேலே வச்சுருக்கணும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோன் கண்டிப்பாக நம்ம எங்கே போனாலும் மறக்கக்கூடாத ஒரு விஷயம். மறக்கவும் மாட்டோம், பட் நான் சம்டைம்ஸ் மறந்துருக்கேன். பட் நியர்பை போகும்போது தான், பட் லாங் ட்ராவலில் மறக்காமல் நான் எடுத்து வைக்கிறது தான். ஸோ மொபைல் ஃபோன் இட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ அது கூடவே கண்டிப்பாக பவர் பேங்க். ஸோ பவர் பேங்க்கும் லாங் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக பவர் பேங்க் எடுத்துகிட்டு போங்க. பிகாஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இன்கேஸ் நம்ம ட்ரெயின் ஜர்னி பண்ணும்போது சுவிட்சஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதே மாதிரி பஸ் ட்ராவல் பண்ணும்போது அங்கே கண்டிப்பாக ப்ளக் பாயிண்ட் இருக்குது, இல்லைன்னா யூஎஸ்பி லைன் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ தேட் நம்ம பவர் பேங்க் வச்சுக்கிறது ரொம்ப 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 சேஃப். பிகாஸ் நம்ம நிறைய மொபைல் யூஸ் பண்றோம், அதனால பவர் பேங்க் ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ அதுக்கப்புறமா நான் இதுக்குள்ள ஒரு குட்டி ஜிப் இருக்கு. ஸோ அந்த குட்டி ஜிப்புக்குள்ள தான் சார்ஜர் வச்சிருக்கேன். பிகாஸ் உள்ள போட்டோம்னா எல்லா திங்ஸோட மிக்ஸ் ஆகி அப்புறமா எங்கே இருக்குன்னு உள்ள கை விட்டு தேடிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ள இந்த பேக்குக்குள்ள ஒரு குட்டி ஜிப் இருக்கு. ஸோ அதுக்குள்ள என்னோட சார்ஜர் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் ரெண்டையுமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் அந்த குட்டி ஜிப்புக்குள்ள இருக்கு. ஸோ அது போக வேற என்ன வச்சிருக்கேன்னா வாலெட். ஸோ வாலெட் கண்டிப்பாக நம்ம மறக்க மாட்டோம். இதில் கார்ட்ஸு கேஷு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வாலெட் தேவை. ஸோ அதனால வாலெட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கோம் இருக்குது. ஸோ கோம் யூஸ்வலாக நான் தள்ளலாம் வரமாட்டேன், அப்படியே தூக்கி எடுத்து மேலே ஒரு கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் எப்படி நம்ம இறங்க போகிற நேரத்தில் சரி நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கே போகும்போதே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் சம்டைம்ஸ் நினைப்பேன். நான் இப்போ நான் சென்னையில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து நான் சென்னை போகும்போது அழகாக ரெடியாகி போகணும்னு நினைக்க மாட்டேன். ஆனால் சென்னையிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போகும்போது நான் ரொம்ப அழகாக ரெடியாகி போகணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால் வீட்டுக்கிட்ட இறங்குறதுக்கு முன்னாடியே தலைவாரி கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி அதெல்லாம் செட் பண்ணிட்டு போவேன். ஸோ அதுக்காக கோம்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சன்கிளாஸ் வச்சுருக்கேன். சன்கிளாஸ் இப்போ தான் நான் ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய சன்கிளாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் நான் ஊரில் இருக்கும்போது நான் நிறைய சன்கிளாஸ் யூஸ் பண்ணதில்லை. பட் யூகே வந்ததுக்கப்புறமா எல்லாரும் எங்கே போனாலும் எல்லா கிளைமேட்லேயும் சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால நான் என்னோட சன்கிளாஸ் நான் 2 சன்கிளாஸ் வச்சுருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சன்கிளாஸ் வச்சுருக்கேன். நான்
கட் பண்ணி காட்டுறேன். ஓகே so next perfume. இது குட்டி பர்ஃப்யூம். இது வந்து என்னோட அக்கா எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. கத்தாரில் இருந்து வரும்போது எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த பர்ஃப்யூம் ஒன்று வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து நம்ம வீட்டிலேருந்தே பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போனாலுமே வந்துட்டு அது எவ்வளோ தூரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால வந்துட்டு நம்ம கேரி பண்ணிவிட்டு அண்ட் நம்ம எவ்வளோ நேரம் கேரி பண்ணாலும் நம்ம வந்து ஸ்வெட் ஆகிறோம் இல்லை வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து பர்ஃப்யூம் ஸ்மெல்லே வந்துட்டு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து பர்ஃப்யூம் பாட்டில் வந்து கேரி பண்ணிக்கலாம் எங்கே போனாலும். அடுத்தது ஒரு புக் வச்சுருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நான் வந்து இப்போ தான் வந்துட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ரீடிங் ஹேபிட்ஸ் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்துட்டு நம்ம ஃபுல் டைம் வந்து நம்ம ஃபோனையும் பார்த்துட்டு போகிறதுக்கு பதிலாக இன்ஸ்டடாக ஏதாவது வந்துட்டு ஒரு புக் ரீட் பண்ணிட்டு போனால், பட் ட்ராவலில் ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. பட் ட்ரெயினில் போகும்போதோ இல்லை நான் ஃப்ளைட்டில் போகும்போதோ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஷேக்கியாக இருக்காது. ஸோ தேட் வந்துட்டு புக் ரீட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஸ்டோரி. அதனால் வந்துட்டு புக் கேரி பண்ணிக்கிறேன். அடுத்தது டயப்பர். ஸோ டயப்பர் வந்துட்டு பாப்பாவுக்கு இது கூட நமக்கு தேவை நாப்கின் தேவை அப்படின்னா அதையும் வந்துட்டு ட்ராவல் டைமில் கேரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பஸ்ஸில் அந்த ட்ராவல் ஹீட்டுனால கூட வந்துட்டு பீரியட்ஸ் வந்து முன்னாடி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இப்போ நியர்பையாக வரப்போகுது, பீரியட்ஸ் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து சீக்கிரமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நாப்கினும் கேரி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பட் நான் இந்த பேக்கில் வைக்கல. நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கூடுதலாக சொல்லிக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நாப்கின்ஸும் பேக்கில் வந்துட்டு மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இஃப் இட் நெசசரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா கூட வர யாருக்காவது தேவைப்படலாம் விமென்ஸ்க்கு. ஸோ அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு இது அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்துட்டு ஒரு டவல், ஹேண்ட் டவல் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஹேண்ட் டவல் வந்துட்டு ஆப்வியஸ்லி நமக்கு வந்து நான் டிஷ்யூ யூஸ் பண்ணுறோம் இது பண்ணாலுமே வந்துட்டு ஒரு ஹேண்ட் டவல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். பாப்பா நான் கூட்டிகிட்டு போகிறதுனால பாப்பாக்கோ இல்லைன்னா வந்துட்டு நமக்கோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டவல் தேவை தான். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஹேண்ட் டவல் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஹேர், இது வந்துட்டு சீரம், ஹேர் சீரம். இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு என்னோட ஹேர் வந்து ரொம்பவே ஃப்ரிஸி ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இப்போ நான் நைட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு காலையில் எழுந்தேன்னா கூட வந்துட்டு என்னோட முடி வந்துட்டு ரொம்பவே ட்ரை ஆகிடும். ஸோ அதனால இப்போ லாங் ட்ராவல் பண்ணாலுமே நம்ம வந்துட்டு நல்ல ஹேர்லாம் செட் பண்ணிட்டு எப்படி தான் ட்ராவல் பண்ணாலுமே அது டைம் ஆக ஆக வந்துட்டு முடி ரொம்ப ஃப்ரிஸியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இப்போ நம்ம கோம் பண்ணி நான் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சீரம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் செட் பண்ண வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்துட்டு சீரம் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன வச்சுருக்கேன், ஒரு பவுச் வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு காட்டிடுறேன். இந்த பவுச்சில் வந்துட்டு இது ஒரு டிக்டாக் கிளிப் இருக்குது. ஸோ இது இன்கேஸ் முன்னாடி விழுறது வேண்டாம், தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இது இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போது என்ன ஹேர் ஸ்டைல் போட்டு போனாலுமே நமக்கு ட்ராவல் டைமில் அது வந்து செட்டே ஆகாது. அதுக்கப்புறம் அதை எப்படியாவது தூக்கி மடக்கி மாட்டி கிளிப் மாட்டி வைக்கணும்னா அதுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் கிளிப் வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு இப்படி முடியை வந்து தூக்கி எடுத்து மேலே மாட்டிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த பெரிய சைஸ் கிளிப் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப 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 வேண்டேட்ரியான திங் வந்துட்டு எனக்கு ஆக்ஸ் ஆயில், அது கூட தலைவலி மாத்திரை. ஸோ ஆக்சுவலி நான் வந்து ட்ராவல் டைமில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எனக்கு தலைவலி வந்துடும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. அதனால வந்துட்டு இந்த ரெண்டு திங்குமே வந்து நான் வந்து கேரி பண்ணுவேன். ஒன்று வந்து ஆக்ஸ் ஆயில். அதையும் மீறி தலைவலி தாங்கவே முடியல, இல்லை என்னால் இருக்கவே முடியல அப்படிங்கும் போது வந்துட்டு நான் டேப்லெட் போட்டுப்பேன்.
ஸோ அதுக்காக வந்துட்டு இது ரெண்டும் வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலி நார்மல் தலைவலி டேப்லெட், பெயின் கில்லர். ஸோ மோஸ்ட்லி நான் வந்துட்டு தலைவலிக்கு டேப்லெட் போடவே வேண்டாம், டாக்டருமே அதுவாக சொல்லுவாங்க. பிகாஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு நியூரோ ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பெயின் கில்லர் அடிக்கடி போடுறதுனால வரும் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு நிறைய தலைவலி இருக்கும், அதனால வந்துட்டு அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணப்போ அவங்க சொன்ன விஷயம் தான் இது. ஸோ அதனால நான் மோஸ்ட்லி போட மாட்டேன். மோஸ்ட்லி வந்துட்டு ஆக்ஸ் ஆயிலே வந்து தலைவலி சரியாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட் த மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுவேன். இல்லை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஏன்னா பிகாஸ் தலைவலி இன்க்ரீஸ் ஆக வாந்தி வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வேற ஃபீலிங்ஸ் தலை சுத்துறது அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு அப்படிங்கும் போது மட்டும்தான் வந்துட்டு நான் டேப்லெட் எடுத்துப்பேன். மற்றபடி வந்துட்டு ஐ வில் கம்ப்ளீட்லி அவாய்ட் டேப்லெட்ஸ். ஸோ நோ மோர் டேப்லெட்ஸ். ஓகே, ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள ஒரு நெயில் கட்டர் இருக்கு. ஸோ நெயில் கட்டர் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு தேவையான விஷயம்தான். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு சேஃப்டி எசென்ஷியல்ஸும் இருக்கு. இந்த மாதிரி நெயில் ஸ்க்ராப்பர் தேவைன்னா நம்ம வந்து நெயில் ஸ்க்ராட்ச் பண்ணி டைம் பாஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது எப்போவுமே வந்துட்டு யூஸ்வலாக வந்து நம்ம கேரி பண்ணிக்கிற திங்ஸ் தான். ஸோ இதுவும் வந்துட்டு இந்த பவுச்சுக்குள்ளேயே தான் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மறுபடியும் அந்த பவுச்சுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டுட்டு அவ்வளோதான், இந்த பவுச்சுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த ஒரு குட்டி பாக்ஸ்குள்ள கொஞ்சம் ஹேர் பின்ஸ் அண்ட் சேஃப்டி பின்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மேபி தேவைப்படாமலும் போகலாம். அதனால வந்துட்டு நான் இது எப்பவுமே நான் வந்து கேரி பண்ணிக்கிறது தான். பிகாஸ் நம்ம ஹேர் பின்ஸும் சம்டைம்ஸ் தேவைப்படும். இப்போ ஊருக்கு போனதுக்கு அப்புறமா கூட வந்துட்டு பேக்ல வச்சா எந்த பேக்ல வச்சோம் எங்க வச்சோம் நம்ம மறந்துடும். பட் ஹேண்ட் பேக்ல இருந்ததுன்னா இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அண்ட் சாரி கட்டிக்கிறதுக்கு இதுக்கு வந்துட்டு சேஃப்டி பின் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எசென்ஷியல். ஸோ அதனால வந்துட்டு இந்த சேஃப்டி பின்னும் கொஞ்சம் ஹேர் பின்ஸும் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த தனியாக ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ இது நிறைய பார்ட்டாக இருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு சைடில் இருக்கிற திங் மட்டும் எடுத்துட்டேன். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு இதில் கொஞ்சம் நார்மல் டிஷ்யூஸ் இருக்கு. ஸோ நார்மல் டிஷ்யூஸ் ஆப்வியஸ்லி வந்துட்டு ஹேண்ட் வைப் பண்ணவோ இல்லைன்னா வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வைப் பண்ணிக்கவோ வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் வைப்பு. அண்ட் வெட் டிஷ்யூ தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்போனாலுமே ரொம்ப 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 ஃபேவரட் வந்துட்டு வெட் டிஷ்யூஸ் தான். பிகாஸ் வந்துட்டு இழந்து போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகி அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இந்த மாதிரி டிஷ்யூஸ் கேரி பண்ணிட்டா ஃபேஸ் மட்டும் நல்லா தொடச்சிட்டு ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்ட போதும் நம்ம ரெடி ஆகிடும். வந்துட்டு பக்கத்தில் தான் நம்ம எங்கேயாவது போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், இல்லைன்னா சும்மா ஷாப்பிங் போகிறோம், எங்கே போனாலுமே வந்துட்டு வெட் டிஷ்யூ இல்லாமல் நான் வந்து வெளியில் போகவே மாட்டேன். இப்போ வந்துட்டு வெட் டிஷ்யூ வந்துட்டு ரொம்ப 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 மேண்டேட்டரியான ஒரு விஷயம் while you are traveling or going anywhere. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்துட்டு வெட் டிஷ்யூ நீங்களும் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம அழகாக கம்மல் எல்லாம் போட்டு ரெடி ஆகிடுவோம். பட் நம்ம நேரத்துக்கு கம்மல் எங்கேயாவது விழுந்துரும், இல்லைன்னா திருக்காணி எங்கேயாவது தொலைஞ்சிரும், அப்புறம் கம்மல் கீழே விழுந்துரும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு செயின், ஒரு 2 செட், ஒரு கோல்டனும் அண்ட் ஒரு சில்வரில் ஒரு செயின் அண்ட் ஒரு கம்மல் செட்டு இதுக்குள்ளே வச்சுருக்கேன். செயின் குட்டியாக ஒரு கம்மல் வச்சுருக்கேன். ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது, திருகாணி தொலைஞ்சிச்சுன்னா கம்மல் திருகாணி மட்டும் தான் தொலைஞ்சிருக்கு, கம்மல் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த கம்மலில் இருக்க திருகாணி எடுத்து பின்னாடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி டைமில் உங்களுக்கு கம்மலே சேஞ்ச் பண்ணணும், இல்லை நீங்கள் பெரிய இயரிங் போட்டுட்டு அழகாக கிளம்பியிருக்கீங்க அண்ட் வந்து எனக்கு வேணாம், எனக்கு ரொம்ப காது வலிக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு குட்டி இயரிங் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி இயரிங் போட்டு மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்தது இது வந்துட்டு மிரர். சரி, எல்லா இடத்துலையுமே மிரர் இருக்காது. ட்ரெயின்லலாம் சம்டைம்ஸ் மிரர் இருக்கும், பட் எல்லா இடத்துலையும் மிரர் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் இது பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மிரர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி மிரர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் இப்போ வந்துட்டு வீட்டிலேருந்து நம்ம வந்து எல்லாம் போட்டு மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு பண்ணிப்போம். பட் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணல, வைப்பர் வச்சு நல்லா வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிக்கிறேன் அப்படின்னாலுமே சரி, இல்லைனா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு நீங்கள் மேக்கப் போட்டுட்டு இறங்கி போகிறீங்கனாலும் சரி, மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்துட்டு இட் இஸ்
very 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 essential while traveling. ஏன்னா வந்துட்டு மாய்ஸ்சரைசர் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இல்லை நான் இறங்குற வரைக்கும் எனக்கு மாய்ஸ்சரைசரே தேவைப்படாது அப்படின்னாலுமே வந்துட்டு அது கொஞ்ச நேரத்துலேயே உங்களோட ஸ்கின் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். எப்படி வந்து லிப்பில் நீங்கள் லிப் கிளாஸ் போட்டாலுமே அது வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்சர்வ் ஆகிடும், நீங்கள் எதாவது சாப்பிடும்போது இது வந்து போயிடும். அதே மாதிரி நீங்கள் படுக்கிறீங்க தூங்குறீங்கனாலும் உங்களோட மாய்ஸ்சரைசர் உங்களோட ஃபேஸ்லேருந்து போயிடும். எனக்கு ஃபுல் டைம் நம்ம வந்து மேக்கப்பில் தான் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு ஸோ ஒன் திங் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், இது கூடவே முடிஞ்சால் சன்ஸ்க்ரீனும் வந்துட்டு கேரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் மாய்ஸ்சரைசர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சன்ஸ்க்ரீனும் ரொம்ப 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 முக்கியம் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின். ஸோ அதுக்காக வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இது ரெண்டுமே வந்துட்டு உங்களோட ஹேண்ட்பேக்கில் எப்பவுமே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இல்லை பக்கத்தில் போகும்போது கூட உங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் தேவைப்படலாம். ஏன்னா ஃபேஸ் டைம் ஆக ஆக வந்துட்டு உங்களோட ஸ்கின் ட்ரை ஆகலாம். அண்ட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் சில் கிளைமேட்டு அந்த டைமில் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு லிப் பாம் எப்படி நீங்கள் கண்டினியூஸாக போடுறோம் தேவைப்படுமோ அதே மாதிரி மாய்ஸ்சரைசரும் தேவைப்படும். ஸோ அதனால கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் கேரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேண்டிட்ரியாக கேரி பண்ண வேண்டியது வந்துட்டு லிப் பாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 10 to 15 டைம்ஸ் ஆகுது நம்ம வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிட்டே இருப்போம் டு கீப் யுவர் லிப் மாய்ஸ்சர். அதனால வந்துட்டு லிப் பாம் வந்து கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் வின்டர் டைமில் வந்து கண்டிப்பாக லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுங்கள் டு கீப் யுவர் லிப்ஸ் மாய்ஸ்சர். அண்ட் வந்துட்டு இந்த லிப் பாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. லிப்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக அண்ட் வந்துட்டு கலருமே வந்துட்டு இப்போ உங்களுக்கு ரொம்ப டார்க்கனாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இது ஈவன் டோன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இந்த வேஸ்லினோட லிப் தெரப்பி ரோசி லிப்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சதுன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து லிப்ஸ்டிக்கும் வந்துட்டு இன்கேஸ் இஃப் யூ நீட் லிப்ஸ்டிக், நீங்கள் லிப்ஸ்டிக் இல்லாமல் வெளியில் போகவே மாட்டீங்க அப்படின்னா வந்துட்டு லிப் பாம் போட்டு லிப் பாம்க்கு மேலே உங்களோட லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் பாம் அப்ளை பண்ணி லிப் பாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் லிப் பாம் இல்லாமல் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணாதீங்க. எப்படி வந்து மாய்ஸ்சரைசர் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி லிப் பாம் வந்துட்டு உங்களோட லிப்ஸை வந்து லிப்ஸ்டிக்கில் இருக்கிற கெமிக்கல்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். மேபி உங்களோட லிப் இன்னும் கொஞ்சம் டிண்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது கூட வந்துட்டு நீங்கள் லிப் பாம் லிப்ஸ்டிக் இப்போ மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் இருக்குது உங்களோட ஃபேவரட் ஷேட்ஸில் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு மேலே லிப் பாம் போட்டுக்கிட்டா அதோட ஷேடுமே வந்துட்டு டிண்டடாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று கேரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட் க்ரீம் வச்சுருக்கேன். ஸோ ஹேண்ட் க்ரீம் இது உங்களோட ஹேண்ட் வந்து ரொம்ப மாய்ஸ்சர்டாக வச்சுருக்கோம், அதுக்காக வந்துட்டு ஒரு ஹேண்ட் க்ரீம் வச்சுருக்கேன். அண்ட் ஃபைனலி சாக்லேட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது நான் எப்பவுமே ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுப்பேன். ஒரு குட்டி சாக்லேட்டாவது போட்டு வச்சுப்பேன். பிகாஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு எப்படியாவது டிசியாக இருக்கலாம், இல்லைன்னா வாமிட் வர மாதிரி இருக்கலாம். எல்லாருக்குமே இல்லை, பட் சிலருக்கு அப்படி இருக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி கிடையாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ட்ராவல் டைமில் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஸ்வீட்டாக இந்த மாதிரி நம்ம கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா வந்து ஏதாவது சோப் சாக்லேட்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது கேண்டீஸ் அந்த மாதிரி நம்ம பேக்கில் எப்போவுமே வந்து போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு லோ பிபி மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லைன்னா பசிக்குது, சம்டைம்ஸ் திடீர்னு நமக்கு பசி எடுக்கும். அப்படி பசி எடுக்கிற டைமில் கூட வந்துட்டு சாக்லேட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நான் சாக்லேட் அண்ட் ஒரு குக்கி வச்சுருக்கேன். ஸோ வேற இன்னொரு குட்டி ஜிப் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு ஒரு பென் வச்சிருக்கேன். ஸோ பென் யூஸ்வலாக எப்போவுமே வந்துட்டு பேக்கில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணுறீங்களா இல்லை எங்கேயாவது போகணுன்னா கூட நம்ம வந்து ஏன்னா இங்கே இப்போ பர்டிகுலராக இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் ஏதாவது ஃபில் பண்ண போகிறோம், ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம்னா நம்ம மறந்துடுவோம். அதனால எங்கே போனாலுமே வந்துட்டு பேக்குக்குள்ளே ஒரு பென் போட்டு வச்சுட்டா வந்துட்டு நமக்கு சடனாக ஓகே பென் இருக்கு நம்ம கையில் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் பென் இந்த ஜிப்புக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பொட்டு வச்சுருக்கேன். ஸோ பொட்டு வந்துட்டு மோஸ்ட்லி ஜீன்ஸ்லாம் போடும்போது வைக்க மாட்டோம், பட் சுடிதார்ஸ் அந்த மாதிரிலாம் போடும்போது வந்துட்டு பொட்டு வைக்கிறது தான். ஸோ அதனால இன்கேஸ் அது விழுந்துருச்சு இல்லைன்னா வந்துட்டு வேற இது ரொம்ப கிராண்டாக இருக்குது, எனக்கு சிம்பிளாக ஏதாவது பொட்டு வேணும் அப்படின்னும் போது பொட்டு எக்ஸ்ட்ரா கிராண்டாக ஒரு பொட்டும்
இதோட அட்டையெல்லாம் வச்சோன்னா அது ரொம்ப ஸ்பேஸ் பிடிக்குது, அதனால வந்து அதை எடுத்துட்டு நான் அதுல மேல இருக்க அந்த பேப்பர் மட்டும் வச்சிருக்கேன். ஸோ அதனால ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஒரு பொட்டு, நார்மல் பொட்டு ரெண்டுமே வந்து இந்த ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுக்குள்ள இந்த ஜிப்புக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டிஷ்யூஸ் வந்துட்டு நம்ம ஹோட்டல்ஸ் எங்கேயாவது போனால் எடுத்து வச்சுப்போம்ல, ஸோ அந்த டிஷ்யூஸ் வந்துட்டு இன்னொரு குட்டி பேட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம காசு கொடுத்து வாங்க வேணாம்ல, அதனால வந்துட்டு ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது இன்னொரு விஷயம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இந்த ஹேண்ட்பேக்குள்ளேயே இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்துட்டு சுகர் பேக்கெட்ஸ். ஸோ எப்படி வந்துட்டு சாக்லேட் வந்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி பிஸி டைம்லலாம் வந்துட்டு சாக்லேட் தேவைப்படுதோ, அதே மாதிரி வந்து சுகரும் கண்டிப்பாக வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் சாக்லேட் வந்துட்டு சுகரும் வந்து இந்த மாதிரி நமக்கு, எனக்கு வந்து லோ பிபி இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கும்போது கூட நான் வந்து சுகர் வந்து எடுத்துப்பேன். ஸோ உனக்கு வேணுமா, அவனுக்கு சுகர் வேணுமா, சரி அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஹோட்டல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, நம்ம டீ ஷாப்லலாம் போகணும், கஃபேலலாம் போனோன்னா வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அங்கேயே வந்துட்டு நான் முன்னாடி வச்சுருப்பாங்க, நமக்கு எவ்வளோ பேக்கெட் வேணுமோ அதை வாங்கி போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 4-5 பேக்கெட் எடுத்து என்னோட ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். வை பிகாஸ் இந்த மாதிரி லோ பிபி டைமில் வந்து கொஞ்சம் அப்படியே ஓப்பன் பண்ணி வாழ போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் என் பேக்குள்ள இருந்தது. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இல்லைன்னா நான் ஏதாவது வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் வந்துட்டு நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் டெய்லி வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் வந்துட்டு சத்தியமாக முடியல. நான் வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துட்டு அஜுவையும் பார்த்துட்டு என்னால் வந்துட்டு ஃபுல்லாக வீடியோலாம் என்னால் எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் டெய்லி வீடியோ போடல, பட் நான் வந்து அட் மேக்ஸிமம் நான் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்னங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் எனக்கே வந்து நான் என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த பிளானும் இல்லை. And thank you so much for watching this video. I love you all.